அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. எங்களது இரத்த உறவான ஈழ தேச மக்களின் மருமகனான அன்பு தம்பி விஜய் அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சராக ஆட்சியில் அமர்வதை மிக்க மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றது. அனைத்து தடைகளையும் எல்லாம் வல்ல இறைவன் துணை நின்று அவரை முதலமைச்சர் ஆசனத்தில் இருத்த மனதார பிரார்த்திக்கின்றோம். அன்பு தம்பி, எங்களது இரத்த உறவு இதுவரை காலம் இருந்த அனைத்து முதலமைச்சர்களை தாண்டியும் ஈழதேச மக்களினுடன் பின்னி பிணைந்த உரிமை உள்ள உறவு தம்பி ஜோசப் விஜய் அவர்களது உறவு. எங்களது மக்கள் பட்ட துன்பங்கள் அணுவணுவாக தெரிந்து வைத்திருப்பவர் எங்கள் தம்பி விஜய். ஈழதேச மக்களுக்கு நடந்த இலங்கை அரச படைகளால் நடந்த அனைத்து கொடுமைகளையும் அணுவணுவாக கண்ணால் பார்த்திருந்து வளர்ந்தவர்தான் எங்கள் அன்பு தம்பி விஜய். எங்களது மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் 2009 மே 18க்கு பின்னரான நாட்களில் நடைபெற்றிருந்த அனைத்தையும் கண்ணால் கண்டிருந்தவர். 2008ஆம் ஆண்டு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அனைத்து தம்பி விஜயன் கிளப்புக்களும் ஆதரவளித்து போராட்டத்தை அதாவது யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று ஒரு வலிமையான கோரிக்கையை அனைவரது ஆதரவோடும் வைத்திருந்தவர் அன்பு தம்பி விஜய். இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக எங்களது மக்கள் பாதிக்கப்பட்டு படும் அவலங்களை கண்ணால் பார்த்து கொண்டிருப்பவர்தான் எங்கள் அன்பு தம்பி விஜய். எங்களது மக்களுக்கு இலங்கையில் நடந்த அநியாயங்கள், படுகொலைகள், சொந்த காணியில் இருந்து ஹெலிகாப்டரில் பேப்பர் போட்டு மிரட்டி கலைச்சு விட்ட எங்களது மக்களது காணிகளில் மீள குடியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை அன்பு தம்பி விஜய் அவர்கள் நன்கு அறிவார். முள்ளிவாய்க்காலில் கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்டு கேட்டு பல வருடங்களாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் எங்களது சொந்த உறவுகள் செத்து கொண்டிருக்கின்றன. இன்று வரைக்கும் எல்லா மக்களும் சமம், எல்லாரும் சமம் என்று சொல்லி வந்த எங்களது அன்பு தோழர் மேன்மதங்கிய ஜனாதிபதி கூட எங்களது மக்களுக்கு என்ன நடந்தது, எங்களது உயிரோடு கையளிக்கப்பட்ட எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது, அவர்கள் எங்கே என்ற அந்த உண்மையை இன்று வரைக்கும் சொல்ல மறைக்கின்றார். இப்பேற்பட்ட உண்மைகளை வெளிக்கொணர்வதற்கு எங்களது மக்களுக்கு இறமையுள்ள ஒரு வடகிழக்கு மாகாணம் இணைந்த ஒரு அரசை உருவாக்குவதற்கு காத்திரமான பங்களிப்பை ஐக்கிய நாடுகள் வரை சென்று உருவாக்கி தர வேண்டிய பாரிய பொறுப்பு அன்பு தம்பி விஜயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அன்பு தம்பி முதலமைச்சராக வந்திருக்கின்ற முதலமைச்சராக தமிழக மக்கள் எல்லாரும் தெரிவு செய்து அளவு கடந்த ஆதரவு கொடுத்து வந்திருக்கின்ற அந்த மகிழ்ச்சி நிறைந்த செய்தி எங்களுக்கு பெருத்த ஆறுதல் தருகின்றது.
அன்பு தம்பி அவர்களே, உங்களுடைய முழு பொறுப்பும் ஈழதேச மக்களின் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் களைய வேண்டியது உங்களது பொறுப்பு. எப்படி உங்களை நம்பி எங்களது மண் சகோதரியை உங்களை நம்பி நாங்கள் உங்களை மருமகனாக ஏற்றுக்கொண்டோமோ அதே போல இன்றைக்கு நாங்கள் உங்களை நம்பி இருக்கின்றோம், உங்களை எதிர்பார்த்திருக்கின்றோம். கடந்த காலத்தில் சகோதரி ஜெயலலிதா செய்ததையும் விட, எம்ஜிஆர் அவர்கள் செய்ததையும் விட காத்திரமான எல்லா தமிழர்களும், உலகத் தமிழர்களும் அன்பு தம்பி விஜய் மேல் அன்பு வைத்திருக்கின்ற அனைத்து உலகத் தமிழர்களும் மகிழ்ச்சி கொள்ளும் வரை, சந்தோஷம் அடைகின்ற வரைக்கும், சந்தோஷம் அடைகின்றதற்கு ஏற்றவாறு எமது இனத்தின் துன்ப துயரங்களை களைய தம்பி இன்றைக்கு பதவியெடுக்கின்றாரோ அன்றைக்கு ஒரு ஆக்கபூர்வமான ஒரு குழு ஒன்றை அமைத்து தம்பியின் போராட்டத்துக்கு எப்படி தமிழர் தேச பிரச்சனையிலே அக்கறை உள்ளவர்கள் எல்லாம் கூடி நின்று தங்களுடைய கருத்துக்களை வழங்கினார்களோ அப்பேற்பட்ட நல்லோர்களை எல்லாம் அழைத்து குழு அமைத்து எப்படி எமது ஈழதேச பிரச்சனை, ஈழதேச மக்களின் நிம்மதியான வாழ்விற்கு நீங்கள் உதவிடலாம் என்பதை அவர்களோடு இணைந்து சேர்ந்து ஒரு தனித்துவமான தமிழர் தேசத்தில் ஈழதேச தமிழர்கள் வாழ்வதற்கு வழி வகுக்க வேண்டும் என கேட்பதோடு, காணாமல் போன உறவுகள், காணிகளை அபகரித்த அரசபடை இன்னும் எமது மக்களின் காணிகளிலிருந்து வெளியேற மறுக்கின்றது. எமது மக்களுக்கு இந்திய தேச அரசோடு, இந்திய தேச அரசு தலையிட்டு கொண்டு வந்த வடகிழக்கு இணைப்பு இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றது. வடகிழக்கு இணைப்பு உள்ள மாகாண சபைகளை ஒரு அர்த்தமுள்ள மாகாண சபையாக உருவாக்கி முதலாவது தருவதோடு, அதன் தொடர்ச்சியாக இறமையுள்ள வடகிழக்கு மாகாணத்தில் உலகமெல்லாம் வாழுகின்ற மக்கள் எப்படி சுவிஸ் நாட்டில் தனித்துவமாக வாழ்கின்றார்களோ அதே போல இலங்கை மக்களும் தனித்துவமாக வாழக்கூடிய சூழ்நிலையை இலங்கை இந்திய அரசுக்கு இருக்கின்ற அந்நியோன்னிய உறவை பயன்படுத்தி முன்னெடுக்க வேண்டுமெனவும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கேட்டுக்கொள்கின்றது. விஜய் தனது தேர்தல் வாக்குறுதியிலே இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு கச்சதீவை மீட்பதுதான் ஒரே வழி என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இப்போது முதலமைச்சராக வரப்போகிறார். இந்த கச்சதீவு வாரம் தொடர்பில் நீங்கள் பார்க்கிறீர்கள்? கச்சதீவு ஏற்கனவே இலங்கைக்கு உரித்தானது என இந்திய தேச அரசு நன்கு பரிசீலனை செய்து கையளிக்கப்பட்டதுதான் கச்சதீவு. கச்சதீவு பிரச்சனை இலங்கை இந்திய மீனவர் என்ற பிரச்சனையையும் ஒன்றாக பிணைப்பு ஏற்படுத்த இயலாது. இந்திய மீனவர்கள் தவறான முறைகளில் இங்கே மீன் பிடிப்பதும், அத்துமீறி வடகிழக்கு மாகாண தமிழர்களுக்கு சொந்தமான கடல் பிரதேசத்தில் மீன் பிடிப்பதும், தவறான முறைகளில் மீன் பிடிப்பதும், தொடர்ச்சியாக வடகிழக்கு துன்பப்பட்டு துயரப்பட்டு இப்போதான் வாழ முனைப்பு எடுக்கின்ற இந்த வேளையில் இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவர்களின் பலையெல்லாம் அறுத்து கொண்டு போவதை எல்லாம் கவனத்தில் எடுத்து இந்திய மீனவர்களுக்கு தடை செய்யப்பட்ட முறையில் மீன் பிடிப்பதை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும். அதனூடாக சரியான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து இலங்கை இந்திய மீனவர்களின் பூரண சம்மதத்தோடு அந்த பிரச்சனையை தீர்ப்பதுதான் சாலச் சிறந்தது. அதை விடுத்து ஒரு அர்த்தமில்லாத கச்சதீவை பற்றி
பேசிக்கொண்டிருந்து காலத்தை வீணாக்குவது நல்லதல்ல.